அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே. நண்பர்களே, இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச்சு எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். 4வது மேட்ச்சு. இது மேட்ச் பட்டியலில் 18வது மேட்சாக நடக்குது. எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டாக அவங்க கிரவுண்டில் நடக்குது ஹைதராபாத்தில். இன்றைக்கி சாயந்தரம் 7:30 மணிக்கு. ஸோ இதுதான் மேட்சை பற்றின டீட்டெயில்ஸு. மேட்ச்சுக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டு பதிவு என்னோடது சிஎஸ்கே தோற்றுருக்கோம், எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சிஎஸ்கே அபிமானி மாதிரி ஜெயிக்குன்னு சொல்கிறோம். ஆனால் மேட்ச் டஃப்பாக யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னோம். நம்மளது பவர் பிளேயில் நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் கிளிக் ஆகலை. மேபி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இன்றைக்கி ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், வழக்கம் போல் டாஸ் இன்றைக்கி சிஎஸ்கே ஜெயிப்பாங்க, ஃபஸ்ட் பேட்டிங் எடுப்போம். இதுதான் டாஸை பற்றின ரிசல்ட்டாக இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் மேட்சை பற்றி, ஏன்னா நம்ம தளத்தில் நம்ம எப்படி பேசுகிறோங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வெறும் மேட்ச் ஜெயிப்பாங்க போவாங்கன்னு சொல்ல, அதுக்குள்ளே யார் இன்றைக்கி பெர்ஃபார்மர் அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங்கிறது ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் எடுத்தாலும் சரி, அதோடைய இன்னிங்ஸ் பிளேயர் யார் யார் வர்றாங்க அப்படின்னா நம்பர் 4, 8 அண்டு நம்பர் 1. நம்பர் 1 இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்பர் 4 அண்ட் 8 போத் டீம்ஸ் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதேமாரி லேட்டர் செகண்ட் ஹாஃப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 4 and 8 காம்பினேஷன் அப்படியே இருக்குது. ஆனால் முக்கியமாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறவங்க செகண்டில் 2ஆம் நம்பர், அது பவுலிங்காகவும் இருக்கலாம் பேட்டிங்காகவும் இருக்கலாம். 2ஆம் நம்பர் செகண்ட் செஷனில் டாப் அப் பண்ணுவாங்க. 6ஆம் நம்பரும் ஓரளவுக்கு மீடியமாக இருப்பாங்க ரெண்டு டீம்லேயும். பட்டு மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 4-8-1, செகண்ட் ஹாஃபில் 4-8-2. அப்போ இதுலேருந்தே நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடச்சிடும். இங்கே நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பெஸ்ட் பிளேயர் நம்பர் 2 அல்லது 8க்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எந்த டீம்னு நமக்கு தெரியாது. மேட்சை பார்க்கும்போது ரெண்டுமே அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ், நமக்கு ஒரு லூஸ்க்கு அப்புறம் வர்றோம், வின் பண்ணதான் பாயிண்ட் டேபிள். அதே மாதிரி அவங்க 3க்கும் மேட்சஸில் 2 டீமும் 3 மேட்ச் விளையாண்டுருக்கு. அப்போ இதில் யார் அவங்களுக்கு மேலே ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மேலே போவாங்க. இதெல்லாமே இந்த ஐபிஎல்லுடைய பாயிண்ட்ஸ் பொசிஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி சிஎஸ்கேக்கு தான் ரொம்ப ப்ரெஷர் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. அவங்க வின்னிங் நாட்டில் இருக்காங்க. அப்போ எஸ்ஆர்ஹெச்க்கு அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கலாம். அதனால் மேட்ச் ரொம்ப டைட்டாக 50-50% தான் போகுது. எனிதிங் ஹேப்பன். ஆனால் நம்ம ப்ரெடிக்ஷனில் வழக்கம் போல் சிஎஸ்கே கண்டிப்பாக ஜெயிச்சிரும். வாருங்கள் கொண்டாடுவோம். இன்னைக்கு சாயந்தரத்தில் பெஸ்ட் பிளேயர் 2 அல்லது 8 இருக்கலாம். நன்றி, வணக்கம்.